ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி கவி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் 3rd மீட்டம்க்கான ஒரு ஒரிஜினல் கொஷின், அதாவது ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒரு ஒரிஜினல் கொஷின் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதில் கொடுத்துருக்கிற 2 மார்க் 5 மார்க் 4 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் தரோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நல்ல மார்க் வந்து உங்களால் எக்ஸாமில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்த எழுதுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 மார்க்ஸ்க்கு மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம். அடுத்து இரண்டாவது, திருநெல்வேலி டேஷ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. அடுத்து தேர்ட் ஒன், காந்தியடிகள் எப்போதும் டேஷ் பேசினார். ஃபோர்த் ஒன், உலகம் முன்ன உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பொறுத்துக்கு, அதாவது மேட்சிட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ரோம் லெட்டர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின், எவையேனும் 5 எண்ணுக்கு ஓரிரு சொற்களில் விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தரவு பண்ணிக்கோங்க. பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக. அடுத்து உழவர்கள் எப்போது நண்டு பிடித்தனர். 11, தாமிரபரணி ஆற்றின் கிளையாறுகள் யாவை. 12, உவமை உவமேயம் உவம உருபு விளக்குக. அடுத்து 13, பொகையாழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார். 14, நீக்க வேண்டிய கலை என்று அறநெறிச்சாரம் எதனை குறிப்பிடுகிறது. அடுத்து 15, பொருளீட்டுவதை விடவும் பெரிய செயல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து தேர்ட் ரோம் லெட்டர், எவையேனும் 3 வினாக்களுக்கு ஓரிரு தொடர்களில் விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 மார்க் கொஷின்ஸ். உழவு தொழில் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதுக. அடுத்து 17, திருநெல்வேலிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு குறித்து எழுதுக. அடுத்து 18, பூதத்தாழ்வார் ஞான விளக்கு மற்றும் ஏற்றுமுறையை விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. 19, இளம் வயதிலேயே செய்ய வேண்டிய செயல்களாக முனைப்பாடியார் கூறுவன யாவை. அடுத்து 20, உருவகாணிக்கும் ஏகதேச உருவணிக்கும் உள்ள வேறுபாடு யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின். அடுத்து பாடல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். மாரியொன்று என தொடங்கும் விருந்தோம்பல் பாடலை எழுதுக. நாடு என முடியும் திருக்குறளை எழுதுக கேட்டிருக்காங்க. அடுத்து பின்வரும் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க, அதாவது 8 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு வந்து 1 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 4th ரோம் லெட்டர், ஏதேனும் ஒன்றனுக்கு மட்டும் விடையளிக்க, அதாவது 6 மார்க் கொஷின். என்னை கவர்ந்த நூல் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக. ஒற்றுமையே உயர்வு என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.